அங்கிருந்தபடி கலியுகத்தை நான் பரிபாலிக்கிறேன். அந்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை. இந்த சபரிமலையில்தான் இன்றும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக கருணாமூர்த்தியாக திகழ்கிறார் சபரிமலை ஐயப்பன். சபரிமலையில் ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி கோவில் கட்டும் பணியை வேகமாக மேற்கொண்டார் மன்னர் ராஜசேகரன். அந்த கோவிலில் வாழ்க்கையின் தத்துவங்களை விளக்கும் விதமாக 18 படிகளையும் அமைத்தார். இந்த 18 திருப்படிகளும் 18 மலைகளையும் 18 கடவுள்களையும் 18 தத்துவங்களையும் குறிக்கின்றன. 18 மலைகளாகிய இஞ்சிப்பாறை மலை, காலைக்கட்டி மலை, புதுச்சேரி மலை, கரிமலை, தலைப்பாரமலை, தேவர்மலை, ஸ்ரீபாதமலை, மயிலாடுமலை, மாதங்கமலை, கால்கிமலை, சிற்றம்பலமலை, சுந்தரமலை, நாகம்பலமலை, கவுண்டமலை, நிலக்கல் மலை, நீலிமலை, பொன்னம்பலமலை, சபரிமலை போன்ற மலைகளையும் 18 கடவுள்களாகிய விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கடவுள்களையும் 18 தத்துவங்களாகிய காண்பது, கேட்பது, மனம், ரசனை, ஸ்பரிசம், காமம், பேராசை, குரோதம், கோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பு, சாத்வீகம், ராஜசீகம், தாமசீகம், வித்யா, அவித்யா போன்ற குணங்களையும் உணர்த்தும் விதமாக பகவான் தத்வாதீனனாக இருக்கிறார் என்பதை குறிப்பதே இந்த 18 படிகளின் நோக்கம். கோவில் கட்டி முடித்ததும் ஐயப்பனுக்கு எந்த வகையிலான விக்கிரகம் அமைப்பது என்ற கேள்வி எழுந்தது.